ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 5000 ரூபாய் தரணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். பொங்கல் பரிசு அறிவிச்சாங்க. இதை பார்த்து திமுக பயப்படுன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இது கொடுக்க சொன்னதே நாங்க தாங்க. நாங்க ஆக்சுவலா 5000 ரூபாய் கொடுக்க சொன்னோம். கொரோனா காலத்துல இருந்தே தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களும் 5000 கொடுங்க அப்படின்னு. அப்பெல்லாம் தமிழக அரசுல நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எலெக்ஷன் கிட்ட வந்தோடனே இந்த 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இப்படி கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு முறையான பொங்கல் தொகுப்பை வழங்கவில்லை. சொன்னபடி வருடாவருடம் பொங்கலுக்கு 5000 ரூபாயும் வழங்கவில்லை. தேர்தல் வருவதால் இந்த ஆண்டு கண்டுடைப்பாக 3000 மட்டும் கொடுத்து மக்களை ஏமாற்றலாம் என்கிற திமுக ஆட்சியாளர்களின் கணக்கு மக்களிடம் செல்லுபடியாகவில்லை. அதான் அவர் ஆட்சிக்கு வந்து இந்த 4 வருஷம், இது 5வது வருஷம் முடிய போகுது. இது முடிய போறதுல 2 வருஷம் இடையில தான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. போன வருஷம் சுத்தமா எதுவுமே தரல. பொங்கல்னா வெல்லம் போட்டுதான் பொங்கல் வைப்பாங்க, வெள்ளை சர்க்கரையை போட்டு பொங்கல் வைக்க மாட்டேன் எந்த தமிழரும். இந்த வருஷம் நீங்க இந்த 3000 நாங்க வாங்கிட்டா ஓட்டு போட்டுருவோம், திருப்பியும் 5 வருஷம் ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்காது. இத்தனை வருஷமா கொடுக்கல, 3 வருஷமா எங்களுக்கு கொடுக்கவே இல்ல. நாங்க எங்க இருக்கிறோம் எங்களுக்கு பார்த்தது கிடையாது. பல்ல வந்துச்சு, அது வந்துச்சு, எங்களுக்கு பார்த்த யோகமே கிடையாது. இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் வந்துட்டு 3000 தரன்றாரு. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தரனாரு. 10 பேருக்கு தராரு, 20 பேருக்கு பச்சை பசியான கிடக்கும். 5000 நீ கொடுத்தா கூட உனக்கு நான் ஓட்டு கிடையாது, உனக்கு ஓட்டு போட முடியாது என்னால. ஏன்னா இத்தனை வருஷமா எங்க போயிருந்த? போன வாட்டிக்கே ஒண்ணுமே தரல. 2 ஏலக்காய் 2 முந்திரி. நான் ஓட்டு